ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லை என்றால் அவன் செய்கிற மிக மிக பெரிய பாவம் அது முதலாவது. இரண்டாவது, தொழுகை இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை அவன் சீர்கெடுக்கிறான். அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை, மன நிம்மதியை அவனே சீர்குலைத்து விடுகிறான். மூன்றாவது, அவனது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அவன் முன்மாதிரி என்ற அந்த இடத்தை இழந்து விடுகிறான். நான்காவது, பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லணும்டா நீங்க தொழணும். அப்ப சில அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்க தொலாட்டி உனக்காக நீ தொலைலண்டாலும் உன்ன பிள்ளைகளுக்காகவாவது தொழுன்னு சொல்லுவாங்க. ஏன்? வீட்டுல வாப்பாவும் தொலைல அம்மாவும் தொலைலண்டா பிள்ளை எப்படி தொழும்? பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருமா? வீட்டுல எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் பழகும். அப்ப நீங்க வீட்டுல தொழுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் நாளை தொழுகையாளிகளாக உருவாக்குகின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. எனவே தொழுகையை விடுவதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அநியாயம் செய்கிறீர்கள். நாலாவது பாவம் இது. அஞ்சாவது, ஒரு மனிதன் தொழுகை விடுவதனால் அவனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதிலே பரக்கத்து இருக்காது. ஆறாவது, அவன் தொழவில்லை என்றால் வீட்டில் நிம்மதி இருக்காது. இப்படி அடுக்கிட்டே போலாம்.